வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்வரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 2024 எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. இந்த ஆண்டின் கடைசி மாதம் ஆகிய டிசம்பர் 31 நாட்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு பிறந்த ரோகிணி நட்சத்திரம், மிருகசீர நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம். மிருகசீர நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் 2 பாதங்கள், அப்புறம் ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள், அப்புறம் கிருத்திகை நட்சத்திரத்தை ஒரு பாதம். இத்தனை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் 2024 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேது எந்த ஒரு பயிற்சியும் டிசம்பர் மாதம் பெறப்போவது இல்லைங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ குரு நீடித்து ராசிக்குள்ளேயே இருக்கிறார். 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை நீடித்து பார்க்க போகிறார். அதில் எந்த மாற்றம் இல்லை. 9ஆம் இடத்துங்கிற பாகிஸ்தானத்தையும் ராசியிலிருந்து பார்க்க போகிறார். அதே சமயத்தில் சனி பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்திலேயே நீடித்து அவர் சஞ்சாரம் செய்கிறார். எந்த விதத்திலையும் ஒரு பயிற்சி இல்லை. ஸோ 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழிற்ஸ்தானத்திலே நீடித்திருந்த சனி கடந்த ஒரு 1.25 வருஷமாக 23, 24 முழுக்க உங்களை கடுமையாக உழைக்க வைத்து வயது வித்தியாசம் இல்லாமல் உழைப்பு, தொழில், வேலை அப்படிங்கிற விஷயத்துல அதிக கவனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ஜீவனஸ்தானத்துல சனி இருந்து உங்களை ஊக்குவிச்சுட்டு இருக்கிறார், உங்களை வழி நடத்திட்டு இருக்கிறாருதான் உண்மை. அது டிசம்பர் மாதமும் நீடித்திருக்க போகிறது. எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை. ராகு லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்திலும், கேது 5ஆம் இடத்திலும் இருப்பது நமக்கு முதலே தெரியும். அதுல எந்த வித மாற்றம் இல்லை. கேது குருவின் பார்வையில் இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்திலையும் சில தொந்தரவுகள் வந்தாலும் ஓரளவுக்கு கடைசியா மேன்மையான ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் குருவின் பார்வை கொடுக்கும். அதனால பயப்பட வேண்டியதில்லை. 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ராகு திசை நடந்துட்டு இருந்ததுன்னா நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பு போயிட்டு இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் ஆண்டு கிரகத்தின் அமைப்பு ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்து. சரி, மாத கிரகத்தின் அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிரன், ரிஷபராசியோட அதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதி இதுவரை 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தவர் 8ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தனுசு ராசிக்கு இடம் பெறுகிறார். 29ஆம் தேதி வரைக்கும் தனுசுல இருந்து 29ஆம் தேதி டிசம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நகரத்துக்கு 9ஆம் வீட்டுங்கிற பாகிஸ்தானத்துக்கு போகிறார். 8ஆம் வீட்டிலேயே நீடித்து கிட்டத்தட்ட 26 நாள் இருக்கிறார். ஸோ ராசி அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா கொஞ்சம் இடம் மாறுதல், கொஞ்சம் டிராவலிங், சில விஷயங்கள்லாம் நேர்கோடியாக செய்யக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் தாமதம் அது மாதிரி கொடுக்கும். ஸோ டிராவலிங், ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், மறைமுக இன்கம் அது மாதிரி விஷயத்துக்கு நல்ல விஷயமாகவும், நீங்கள் ஒரு யதார்த்தமான சில முயற்சிகள் செய்கிறீங்க, வியாபாரம், தொழில், படிப்பு அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் இழுபறியா இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ டிசம்பர் மாதம் கொஞ்சம் நீங்க பொறுமையா இருக்கணும். எல்லாமே வேகமா நடக்கலைன்னா நீங்க நம்ம ஃப்ரஸ்ட்ரேட்டடோ நம்ம அதிருப்தி ஆகக்கூடாதுங்கிறது நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ அதே சமயத்துல புதன் எப்படி இருக்காருன்னா புதன் நீடித்து இதுவரை புதன் 7ஆம் இடத்திலேயே பாதம் முழுவதும் இருக்கிறார். குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ படிப்பு விஷயத்துல இருக்கிறவங்க, டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்க, பேச்சு விஷயத்துல இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில், இ-காமர்ஸ், ஐடி துறை இதில் எல்லாமே இருக்கிறவங்க நல்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ அதில் எந்த வித மாற்றம் இல்லை. ஸோ ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் புதன் இருக்கார். நீடித்து 7ஆம் வீட்டிலே இருக்கிறது நல்ல விஷயம். சுக்கிரன் தான் குருவின் பார்வையிலிருந்து சற்று விலகிறார். ஸோ அப்படிங்கிறப்ப என்னன்னா உங்களுக்கு நவம்பர் மாதம் சில விஷயங்கள் நடந்த ட்ரெண்ட் டிசம்பரில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகலாம். ஸோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் அதிருப்தி ஆகாமல் கொஞ்சம் பொறுமையா இருந்து அடுத்த வரக்கூடிய ஜனவரி, பிப்ரவரி மாசங்கள்ல அது கொஞ்சம் நடந்துருங்கிற ஒரு நம்பிக்கையோட கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு சொல்றேன். ஏன்னா ராசி அதிபதியோட மாற்றம் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கீழே ஸ்லோவா போகக்கூடிய அமைப்புகள் நமக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல செவ்வாய் 3ஆம் வீட்டிலேயே இருந்து அவர் பாகிஸ்தானத்தை பார்க்கிறார். அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. 3ஆம் இடத்துல செவ்வாய் எந்த வித மாற்றமும் பெறாமல் அப்படியே இருக்கிறார். அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சூரியன் டிசம்பர் 16ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு வரார். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறைமுகமான சில விஷயங்கள், மறைமுக இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்சூரன்ஸு, கொஞ்சம் டிராவல் பண்ணுறது, ஸ்டாக் மார்க்கெட்டில் சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணுறது, அது மாதிரி சில விஷயத்தை சூரியனும் சுக்கிரனும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ நம்மளால நீங்கள் அது மாதிரி ஒரு சுப விரயம், சுப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கோ, கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு வரலாம்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே டிசம்பர் மாதம் ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் ஓரளவுக்கு கிரகத்தின் அமைப்புகள்
ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி, மாத கிரகமாக இருந்தாலும் இத்தகைய விஷயத்தை கொடுக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி 10ஆம் இடத்துல இருந்து நல்ல ஒரு முயற்சியை வந்து கடந்த ஒரு 1.5 வருஷமாக கொடுத்து, எப்படா நமக்கு வந்து நம்ம செய்த முயற்சிக்கெல்லாம் ஒரு தக்க ஒரு பலன் கிடைக்குங்கிற மாதிரி விஷயம் கொடுக்கும். அது நீங்கள் அடுத்த வருஷம் 2025க்கு அப்புறம் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி 11ஆம் இடத்துல போகுதுன்னா அறுவடை நாள். அப்போதான் வந்து கொஞ்சம் பெருமூச்சு விட்டு நீங்கள் இதுவரைக்கும் செய்த முயற்சிக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதை நோக்கி தான் நீங்கள் டிசம்பர் மாதமும் போக போறீங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா புதன் வந்து குருவின் பார்வையிலிருந்து 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நல்லாவே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு அவங்க படிக்கக்கூடிய படிப்பில் வந்து நல்ல சிரத்தையும் நல்லா வரக்கூடிய அமைப்பு. எப்படி நான் வந்து மேஷராசிக்கு சொன்னோனோ அதே மாதிரி இவங்களுக்கு நேரடியாக படிக்கக்கூடிய அமைப்பு, பல நாட்களில் புரியாத விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு புரிஞ்சு வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே கண்டிப்பாக உண்டு. அது 2ஆம் வீட்டு அதிபதியே வந்து 7ஆம் வீட்டில் வந்து குருப்பார்வை இருக்கும்போது தன விஷயத்தில் வந்து குறைவும் இல்லை, குழந்தைகள் விஷயத்துலேயும் ஒரு நட்பலன்கள் பெறக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ ராகு 11ஆம் இடத்துல இருந்து குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபங்கள் உண்டு. கேது 5ஆம் இடத்துல இருந்தாலும் குரு பார்வை பெறுவதனால சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஞானம் அடைகிறது, ஏதோ சில மெடிடேஷன் கிளாஸ் போகிறது, கொஞ்சம் ஆசிரமம் போயிட்டு வர்றது, அது மாதிரிலாம் கொஞ்சம் டைம் ஒதுக்கி பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா எப்பவுமே கேது குரு பார்த்து அது கேது 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற இஷ்ட பாவத்தில் இருக்கும் பொழுது அந்த ஆன்மீக விதை இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள், அதாவது ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீக உணர்வு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சில ப்ரோக்ராம்ஸு, சில கிளாஸு, சில முயற்சிகள் எடுப்பாங்க. அந்த ஒரு லாங் டேர்மாக பண்ணக்கூடிய முயற்சிக்கு இது ஒரு ஆரம்ப கட்டமாக கூட இருக்கக்கூடிய அமைப்பு இந்த டிசம்பர் 2024 ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலன்மையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு கிரக அமைப்புல பிறந்திருக்கீங்க, அதுல என்ன தசாபுக்திகள் இப்ப போயிட்டு இருக்கு, அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்ப நான் சொன்ன கோச்சாரத்துல எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி தாக்கம் கொடுக்குறாங்கிறதையும் நீங்க மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது, நமக்கு பிராப்தங்கள் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி டைரக்ஷன்ல போனோம்னா நம்ம வெற்றி பெறலாம், எது மாதிரி வாய்ப்புகள் வந்து நமக்கு கொடுக்க போகுது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது புரிஞ்சு நாம ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.